இப்போ போராட்டம் நடத்திட்டு வந்தாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டு முன்னாடியே இதை அறிவிச்சிருக்கலாம். இல்ல இல்ல ஏற்கனவே ஏற்கனவே சொன்னோம். உயர்நீதிமன்றம் ஆணையிட்டு இருந்தாலும் அதை அவசரப்பட்டு அப்புறப்படுத்தியிருக்க வேண்டாம். இந்த அறிவிப்பு மகிழ்ச்சியோடு அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருப்பார்கள். இன்னும் ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம், இதை பற்றியெல்லாம் நாங்களும் பேசுவதற்கு அவர்களுக்காக தயாராக இருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். இதையும் பரிசீலிக்க வேண்டும். கைது செய்தவர்களை விடுதலை செய்ய வேண்டும். அவர்களுக்காக போராடிய ஜனநாயக சக்திகள் யாராக இருந்தாலும் அவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று வேண்டுகோளை காலையிலே நான் வைத்திருக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சில 1000 கோடிகள் தான் இது செலவாகும் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்காக மாண்புமிகு முதலமைச்சர் இதை கண்டிப்பாக செய்வார் என்ற நம்பிக்கை எங்களை போன்றவர்களுக்கு இருக்கிறது. தேங்க்யூ. இப்போ தனியார் மையம் தான் அரசு இதை எடுத்து நடக்கணும்னு சொல்றாங்க. தனியார் மையத்தில் ஆட்சிட்டம் வந்து சமாதானம் பண்றதுக்கு அந்த அரசு பண்ணிட்டு வராங்களா? அது எப்படி பாக்குறீங்க? இல்ல தீர்வு காணணும். சமாதானம் என்பது தீர்வாகாது. அதுக்கு முழு தீர்வு காணணும். அவர்களை அழைத்து பேசணும். ஏன்னா வாயில்லாதவர்கள், குரலற்றவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய குரலாக, அவருடைய முகமாக மாண்புமிகு முதலமைச்சர் இருப்பார் என்பதையெல்லாம் நாங்கள் உணர்கிறோம், நம்புகிறோம். அந்த அடிப்படையில தான் மாண்புமிகு முதலமைச்சருக்கு இந்த வேண்டுகோளை வைக்கிறோம். இல்லை, அதை நாங்கள் ஏற்கனவே ஒரு ஆலோசனை செய்திருக்கிறோம். சட்டப்பேரவையில் நான் பேசிய கூட்டுறவு முறையில் எல்லா தூய்மை பணியாளர்களையும் அந்த கூட்டுறவு உறுப்பினராக்கி அவர்களுக்குள்ளே தலைவர், செயலாளர், பொருளாளர், செயலாளர், ஆலோசகர்கள் நியமித்து ஸ்பெஷல் ஆபீசர் அவர்களை நியமித்து தனியாருக்கு கொடுக்கின்ற நிதியை கான்ட்ராக்டர்களுக்கு இவர்களுடைய கூட்டுறவு பிரதிநிதி மூலமாக, கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக அவர்கள் பிரித்து எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய சம்பளத்தை, ஊதியத்தை இன்னும் அவர்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அவர்களும் அந்த தொழிலின் முதலாளிகளாக ஆவார்கள். இதுதான் கூட்டுறவு முறை. கூடி வாழ்வோம் என்று, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொல்லுவார்கள். அதுதான் கூட்டுறவு துறையை ஏற்படுத்தினார்கள். அந்த கூட்டுறவு துறை மூலமாக, கோஆபரேட்டிவ் சொசைட்டி மூலமாக அவர்களை உறுப்பினராக்கி, அவர்களை அங்கத்தினராக்கி, அவர்களை முதலாளியாக்க வேண்டும் என்று தான் எங்களுடைய யோசனையும் சொல்லி இருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அதற்கு ஒரு குழு அமைத்து அதை நாங்கள் கண்டிப்பாக ஆலோசிப்போம் என்றும் பல நேரங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே எங்களுக்கு வேண்டியது, காங்கிரஸ் பேரியக்கம் சொல்வதெல்லாம் தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர வாழ்வுரிமை, அவர்களுடைய நம்பிக்கை மாண்புமிகு முதலமைச்சர் செய்து தருவார் என்று நம்புகிறோம்.